நம்ம செய்யக்கூடிய முக்கால்வாசி சமையல்ல இந்த பொருள் கண்டிப்பா இருக்கும். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெங்காயம். முழுக்க முழுக்க இந்த வெங்காயத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வெல்கம் டு குருவிஸ் விளாக். நான் உங்கள் ஆனந்தி அக்கா. போடு டண்டனக்கா. சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் ரெண்டுமே உடம்புக்கு நல்லதுதான். ஆனா பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயத்துல 2 மடங்கு சக்தி அதிகமா இருக்கு. அதனால முடிஞ்ச அளவு வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் சின்ன வெங்காயத்தை சமையலுக்கு யூஸ் பண்ணுங்க. வெங்காயத்தை எந்த மாதிரி சாப்பிட்டா அதோட முழு சக்தியும் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பச்சையா அப்படியே சாப்பிடணும். இதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சதுனாலதான் நம்ம முன்னோர்கள் எல்லாம் பழைய சாதம், கஞ்சி கூடலாம் வெங்காயத்தை பச்சையா அப்படியே கடிச்சு சாப்பிட்டாங்க. இல்லைங்க என்னாலெல்லாம் பச்சையெல்லாம் சாப்பிட முடியாது அப்படின்னு நினைச்சிங்கன்னா தயிர் பச்சடி மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த இப்போ தேங்காய் துவையெல்லாம் பண்ணுவோம். அதுக்கு வந்து வெங்காயத்தை அப்படியே பச்சையை அரைச்சி அப்படியே தான் நம்ம சாப்பாட்டுக்கு செய்வோம். இது போக இந்த பச்சை புளி ரசத்துல வெங்காயத்தை பச்சையா சேர்ப்போம். இந்த மாதிரி பச்சையா முழுக்க முழுக்க சேர்க்கக்கூடிய டிஷ்ஷஸ் செஞ்சும் சாப்பிடலாம். இப்போ வெங்காயத்தை பச்சையா சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்க்க போறோம். வெங்காயத்தை பச்சையா சாப்பிடும்போது வாயில வந்து ஒரு துர்நாற்றம் வரும். துர்நாற்றத்தை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெங்காயத்தை பச்சையா சாப்பிட்டா உடனே ஒரு புதினா இலையை சாப்பிடலாம். சாப்பிடும்போது அந்த வெங்காயத்தோட அந்த பேட் ஸ்மெல் வந்து நம்ம வாயில வராது. அப்படி இல்லை அப்படின்னா பச்சை வெங்காயத்தை அப்படியே சாப்பிட்டதுக்கு அப்புறம் நிறைய தண்ணி குடிச்சிடலாம். இல்லை சாப்பிட்டு கொஞ்ச நேரத்திலேயே நம்ம சாப்பாடு ஏதாவது சாப்பிட்டோம்னா அந்த வெங்காயத்தோட துர்நாற்றம் வந்து வெளியில வராது. இந்த சின்ன வெங்காயத்துல என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு சொல்லி இப்ப பார்க்கலாமா? சின்ன வெங்காயத்துல ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நிறைய இருக்கு. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அன்றாட வாழ்வுல சுவாசிக்கிறதுனாலயோ இல்லை வெளியில போயிட்டு வர தூசி மாசுனாலேயோ நம்ம உடம்புல நச்சு கழிவுகள்லாம் வரும். இந்த நச்சு கழிவுகள் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம செல்ஸ் எல்லாம் டேமேஜ் பண்ணும். இதுக்கு பேரு ஆக்சிடேட்டிவ் இன்ஜுரி. இந்த ஆக்சிடேட்டிவ் இன்ஜுரினால டயபெட்டிஸ், கேன்சர், அப்புறமா வந்து ஆத்ரோக்ளீரோசிஸ் நிறைய ப்ராப்ளம் நம்ம உடல்ல வருது. இது வராம தடுக்கிறதுக்கு இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் ரொம்ப உதவியா இருக்கு. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து வெங்காயத்துல நிறைய இருக்கிறதுனால இந்த மாதிரி நோய்கள் வராம தடுக்கிறதுக்கு இந்த வெங்காயம் நமக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்குது. இந்த சின்ன வெங்காயம் வந்து இதயத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த சின்ன வெங்காயத்துல அலசின் அப்படிங்கிற ஒரு பொருள் அளவுக்கு அதிகமா இருக்கிறதுனால ரத்த கொதிப்பு உள்ளவங்களுக்கு அந்த ரத்த குழாயை வந்து விரிவடை செய்து ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோல்ல வைக்குது. இது போக கொலஸ்ட்ரால கண்ட்ரோல்ல வைக்குது. குறிப்பா சொல்ல போனா கெட்ட கொலஸ்ட்ரால வந்து இது கண்ட்ரோல் பண்ணுது. 3வது ரத்த குழாய்களை ரத்த முறைதல தடுக்குது. இதனால மாரடைப்பு வராமல் தடுக்குது. அதனால சின்ன வெங்காயம் வந்து இதயத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சின்ன வெங்காயம் அலர்ஜி உள்ளவங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்குது. அலர்ஜி உள்ளவங்களுக்கு தும்மல் அடிக்கடி வரும், மூக்கு தண்ணியா ஒழுகும், கண்ணு எரிச்சல், அப்புறம் கண்ணில் தண்ணி ஒழுகுதல், இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். இதுக்கு காரணம் வந்து இந்த ஹிஸ்டமின் தான். இந்த சின்ன வெங்காயத்துல ஆன்டி ஹிஸ்டமின் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நேச்சுரலா இருக்கு. ஸோ இந்த அலர்ஜி உள்ளவங்க ரெகுலரா இந்த சின்ன வெங்காயத்தை சாப்பிட்டுக்கிட்டே வரும் பொழுது அவங்க பாடியில ஹிஸ்டமின் லெவல் தானாவே குறையுது. இதனால அவங்க அலர்ஜியும் வந்து சரி செய்யப்படுது. அலர்ஜி மட்டும் இல்ல, ஆஸ்துமா சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்களும் இந்த சின்ன வெங்காயத்தை ரெகுலரா எடுத்துக்கிட்டே வரும் பொழுது அவங்களுடைய அறிகுறிகள் வந்து சரியாகுது அப்படின்னு சொல்லிட்டு சில ஆய்வுகள்ல கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. அலர்ஜிக்கு மட்டும் இல்ல, நுரையீரல் தாக்கப்படுறதுனால ஏற்படக்கூடிய காஃப், கோல்டுக்கும் இந்த சின்ன வெங்காயம் வந்து ரொம்ப உதவியா இருக்கும். இந்த சின்ன வெங்காயத்துல ஆன்டி ஃபங்கல், ஆன்டி வைரல், ஆன்டி பாக்டீரியல் போன்ற ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. இந்த சின்ன வெங்காயத்தை தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு வர்றதுனால நம்ம உடலோட இம்யூனிட்டி சக்தியும் அதிகமாகுது. இதனால இன்ஃபெக்ஷன் வராமலும் தடுக்குது. அப்படியே ஒருவேளை இன்ஃபெக்ஷன் வந்தாலும் அந்த மருந்துகளோட சேர்ந்து சின்ன வெங்காயத்தையும் தொடர்ந்து சாப்பிடும்போது சீக்கிரமாகவே குணமடைஞ்சிருது. 4வது, இந்த சின்ன வெங்காயம் தோல் வியாதிகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது முகப்பரு, அப்புறம் தேமல், படர்தாமரை, இது போன்ற வியாதிகள் இருக்கிறவங்க சின்ன வெங்காயத்தை பேஸ்டா அரைச்சு அது கூட மஞ்சள் சேர்த்து தோல்ல அப்ளை பண்ணிட்டு வரும்போது சீக்கிரமாவே குணமடையுது. இந்த சின்ன வெங்காயம் வந்து நம்ம தலைமுடிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம தலைமுடி நல்லா ஸ்ட்ராங்கா வளர்றதுக்கு கொலாஜன் அப்படிங்கிற ஒரு புரோட்டீன் தேவை. இந்த சின்ன வெங்காயத்துல சல்ஃபர் இருக்கிறதுனால இந்த சல்ஃபர் நம்ம பாடியில கொலாஜன் உற்பத்தியை தூண்டுது. இதனால தலைமுடி நல்லா வளரவும் செய்து ஸ்ட்ராங்கா உதிராமலும் இருக்கு. இது போக தலைமுடி அதிகமா உதிரவங்களும் சரி, தலையில பொடுகு இருக்கிறவங்களும் இந்த சின்ன வெங்காயத்தை அரைச்சு இது கூட தேங்காய் எண்ணெய் சேர்த்து ஒரு ஹேர் மாஸ்க் மாதிரி அப்ளை பண்ணிட்டு குளிச்சுட்டு வரும் பொழுது அவங்களுடைய பொடுகு ப்ராப்ளமும் சரியாகுது. முடி கொட்டுறது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வருது. இந்த சின்ன வெங்காயத்துல அளவுக்கு அதிகமான பயன்கள் இருந்தாலும் இதை ஒரு அளவோடு தான் சாப்பிடணும். அளவுக்கு அதிகமா சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது இந்த சின்ன வெங்காயத்துக்கு ரொம்ப நல்லாவே பொருந்தும். இது அளவுக்கு அதிகமா சாப்பிடும் போது வயிற்றுல அமிலத்தன்மையை தூண்டி விட்டுரும். இதனால நெஞ்சு எரிச்சல், வயிற்றுல புண் அதிகமாதல், வயிற்று வலி,
இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். ஏற்கனவே இந்த பிரச்சனைகள் இருக்கிறவங்க வெங்காயத்தை அளவோட சாப்பிடுங்க. இது போக குடல் சம்பந்தமான அதாவது இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் இருக்கிறவங்களும் இந்த சின்ன வெங்காயத்தை அளவோட சாப்பிடுங்க. இன்னைக்கு நான் சொன்ன விஷயத்துல ஏதோ ஒன்று உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு வீடியோல பார்க்கலாம். பாய்.